அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா ப்ரெட் பீஸா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர், ஆனியன், குடமிளகா, தக்காளி, நெக்ஸ்ட்டு ஷ்ரெடட் சீஸ், ஸ்லைஸ் சீஸ், பீஸா பாஸ்தா சாஸ், பீஸா சீசனிங், ஆரிகானோ. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம். அதில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். போத் சைடும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்லைஸ் சீஸ் அதில் வச்சிடலாம். இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து பீஸா சாஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஸ்லைஸ் சீஸை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸை இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே ஷ்ரெடட் சீஸ் தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த பீஸாவுக்கு டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே வைக்கிற ஃபில்லிங்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை தவாவில் வச்சிட வேண்டியதான். இப்போ ப்ரெட் பீஸாவை இந்த தவாவில் வச்சாச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த சீஸு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஹாஃப் குக் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு மேலே நம்ம பீஸா சீசனிங் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரிகானோ இதுவும் சேர்த்துக்கலாம். பீஸாவுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், ப்ரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பீஸா சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப இந்த மாதிரி ப்ரெட் பீஸா வீட்டிலே செஞ்சு ஹோம்மேடாக சாப்பிடுங்க. ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.